அண்ணன் திருமானன் அவர்களே, நீங்க என்ன எவ்வளவுனா திட்டிக்கோங்க, ஆனா உங்க கட்சி மாறி ரொம்ப நாள் ஆச்சுங்க. அங்க நீங்களும் ஒரு 20 பேர் மட்டும்தான் இருக்கீங்க உங்க கட்சியில. நாங்க ஏன் உங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறோம்னா, ஒரு 20-30 கட்சி தலைவர்கள் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா தொண்டர்கள் மொத்தமா இங்க மாறிட்டாங்க. நம்ம கட்சிக்காரெல்லாம் கேட்போம், என்னென்ன இப்படி திட்டிகிட்டே இருக்காங்க நம்மள, நம்ம பதில் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு. நண்பர்களே, ஒன்று புரிஞ்சுக்கோங்க. 2016 அம்மா சொன்னாங்க, ஜெயலலிதா அம்மா, என்னை எதிர்த்து 15 கட்சி நின்றுகிட்டு இருக்கு, நான் மக்களை நம்புறேன், மக்களுக்காகவே நான் அப்படின்னு சொன்னாங்க. 16க்கு அப்புறம் வரலாறு திருப்பியும் உருவாகிறது. 2026 நம்மளை எதிர்த்து திமுக கூட்டணி கட்சி 13 கட்சி, அதிமுக கூட்டணி கட்சி 8 கட்சி. அப்புறம் அடுத்தது இன்னொருத்தர் பேசிக்கிட்டே இருப்பார், பேச வேணாம். அப்ப ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 24 கட்சி. அண்ணன் எப்படின்னு சமாளிக்கிறீங்க அப்படின்னு பக்கத்துல இருந்து கேட்கலான்னு பார்த்தேன். அதுதான் நம்பிக்கை, மக்கள் அவர் மீது வைத்த நம்பிக்கை. நீ கட்சி கட்சியா கூட்டணி உருவாக்கிட்டு இருக்க. அதுவும் திமுக இப்படி ஆயிடுச்சுன்னா, செங்கோட்டையன் என்ன சொல்லிட்டு இருந்தேன், அண்ணா திமுக இப்படி ஆயிடுச்சுன்னா 2021 அப்புறம் 2021 முன்னாடி எதிர்கட்சியா இருக்கும்போது நம்ம ரொம்ப பிடிச்சி போச்சு, எல்லாத்துக்கும் போராடுவாங்க. திமுக 21 அப்புறம் 2 விஷயத்தை மாத்தினாங்க. திராவிடம் என்பதுக்கு பதிலா திருட்டுங்கிற ஒரு வார்த்தையை இருந்துச்சுக்கிட்டாங்க. திருட்டு திமுக, திருடுறது மட்டும்தான் குறிக்கோள், நம்பர் 1. அப்புறம் நம்மளை பார்த்து ஒண்ணு கேட்பாங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு கொள்கை இருக்கா? என்னடா அது கொள்கை இருக்காவா? புரட்சியாளர் அம்பேத்கரையும் பெரியாரையும் இணைத்த ஒரே கட்சி 75 வருஷத்தில் தமிழக வெற்றி கழகம். இதை தைரியம் இருந்தா ஸ்டாலின் சார் செய்வீங்களா? உங்களுடைய அறிவாலயத்தில் நான் கேட்கிறேன், இன்னைக்கு பெரியாரையும் அம்பேத்கர் சிலையும் ஏன் இன்னைக்கு வரைக்கும் வைக்கல? ஏன் வைக்கல இது வரைக்கும்? உங்க அப்பா கலைஞரோட சிலையை வச்சிருக்கீங்க, ஏன் பெரியார் சிலையும் அம்பேத்கர் சிலையும் அறிவாலயத்தில் வைக்கலை? இதை சொல்லுங்க பெரியாரிஸ்டுக்கெல்லாம். அண்ணன் திருமாவளவன் இந்த கொஸ்டின் கேட்கட்டும். நீங்க தான் ஸ்டாலின் சார் புரட்சியாளருடைய அம்பேத்கருடைய வாரிசுன்னு பெருமையா பேசிட்டு இருக்கீங்களா ஒவ்வொரு மேடையிலையும்? உங்களை ஒரு அடியாளாக பயன்படுத்திட்டு இருக்காங்க திமுக காரங்க. அதை மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடு, அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு. நேற்று சட்டசபையில் பெருமையா பேசிக்கிறாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட சாதனையை நானே முறியடிச்சுக்குவேன். என்னப்பா சாதனை பண்ண? அநேகமா அவருக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி வந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே தூங்கிட்டே நடந்துட்டே இருக்கிறாரு. திடீர்னு ஒரு பேப்பருக்கு எடுத்து அப்படி படிச்சுட்டு போயிடுறது. அதுல பாதி நம்ம தலைவரை திட்டிக்கிட்டே இருக்கிறது. ஆனா அதுல பேர் சொல்ல மாட்டாராம். அதுல வேற ஒரு பெரிய விஷயம். ஏன்பா இவ்வளவு பயம் கேக்குறேன்? உங்ககிட்ட ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு, சொந்த புள்ள வேற இருக்கிறாரு, அடுத்த 50 வருஷம் தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாருன்னு. என்ன சாதனை தெரியுமா? பையனை துணை முதலமைச்சர் ஆக்கிட்டார். ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்பா எனக்கு வயசாயிருச்சு, அதனால உன்னை உருவாக்கிட்டேன் அப்படி அப்படின்னு அப்பப்ப பிஜேபி திட்டிக்கிட்டே இரு, உன்னை அடுத்த பெரியார்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் வந்துடும். அப்புறம் அம்பேத்கர் வாழ்வு சும்மா மேடையில சொல்லு, இன்னொரு கூட்டம் வந்து அடுத்த புரட்சியாளர்னு சொல்றதுக்கு. இதுவாடா தமிழ்நாடு? இதுங்கெல்லாம் தலைவருங்க 40 வருஷமா உட்காந்து மேடையில பேசிட்டு இருக்கீங்க.